வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலம் வாங்குறோம், அதாவது விவசாய நிலம், இல்லைன்னா அப்ரூவல் ஃப்ளாட் வாங்குறோம், வீட்டு மனை, இல்லைன்னா ஒரு வீடே வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்குறப்போ எதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கிய கவனமாக இருந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 28 விஷயங்களை கவனமாக இருந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல என்னென்ன பத்தி நம்ம ஒரு இடம் வாங்குறப்போ, புதுசா இடம் வாங்குறப்போ பார்க்கணுங்கிற முழு விவரத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வில்லங்க சான்று. பொதுவா ஒரு இடம் வாங்குறப்போ அந்த இடத்துல வில்லங்கம் இருக்கா அப்படியான்னு நம்ம பார்ப்போம். 1975க்கு அப்புறம் வில்லங்கம் இணையதளத்திலே இலவசமா வருது. ஸோ எல்லா ஆபீஸ்லயும், அதாவது சார் பதிவாளர் இணையதளத்துல போயிட்டு நம்ம 1975க்கு அப்புறம் வில்லங்க சான்றிதழை பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி, அதாவது 1975க்கு பின்னோக்கியும் 1908 அல்லது 1858 வரையிலான காலகட்டங்களில் வில்லங்க சான்றிதழை கட்டாயம் பார்க்க வேண்டும். ஓகேங்களா? அதில் நிலத்தின் மதிப்பு 0 என்றிருந்தால் அது பூமிதான நிலமாகவோ அல்லது புறம்போக்கு நிலமாகவோ, அதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய நிலமாக இருக்கும் அந்த நிலங்களை வாங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு இடத்த வாங்குறோம்னா அதுக்கு நம்ம வில்லங்கம் பார்ப்போம். வில்லங்க சான்று பார்க்கறப்போ 1975க்கு அப்புறம் வில்லங்கம் இப்போ இணையவழியிலேயே வந்துருச்சு. அதனால நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதற்கு முன்னோக்கி 1975க்கு முன்னாடியும் 1908க்கு முன்னாடியும் 1858க்கு அப்புறமும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல கட்டாயம் மேனுவல் ஈஸின்னு சொல்லுவாங்க. அதாவது அலுவலகத்துல கையாலே எழுதி தருவாங்க வில்லங்கம். ஸோ அந்த வில்லங்கத்தை கட்டாயம் பார்க்கணும். அதில் அரசு நிலத்தின் மதிப்பு 0ன்னு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை அப்படி 0ன்னு இருந்தா அது பூமிதான் நிலமாகவோ அல்லது அரசோட புறம்போக்கு நிலமாகவோ அந்த காலத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலங்கள் தற்போது விற்பனைக்கு வரும்போது கட்டாயம் வாங்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டபுள் டாக்குமெண்ட். சில ஆவணங்கள் 2 முறை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆவணங்களா நம்ம கட்டாயம் பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸோ பவர் ஆஃப் அட்டானமி வருகின்ற நிலத்தை, அதாவது ஒரு இடத்த பவர் கொடுத்து விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களும் விற்கலாம், பவர் வாங்கினவங்களும் விற்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இரட்டை ஆவணங்கள் பதிவிற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, பவர் ஆஃப் அட்டானமியில் வருகின்ற நிலத்தை பொறுத்து, அதாவது பவரை பொறுத்து டாக்குமெண்ட் கொண்டு செல்லும் பொழுது இது போன்ற நிலத்தை வாங்கியே தீர வேண்டும் என்றால் பவர் கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவரை சந்தித்து பவர் பத்திரம் செல்லக்கூடியதா என்று விசாரியுங்கள். எழுதி கொடுத்தவர் பவர் பத்திரத்தை ரத்து செய்து விட்டாரா என்றும் கேட்க வேண்டும். முகவரும் விற்கலாம், பவர் எழுதி கொடுத்தவரும் விற்கலாம். விற்றால் இது டபுள் டாக்குமெண்ட் ஆகிவிடும். ஸோ பவர் ஆஃப் அட்டானமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பவர் எழுதி கொடுத்தவங்களும் விற்கலாம், பவர் வாங்கினவங்களும் விற்கலாம். அதாவது ஓனரும் விற்கலாம், பவர் டாக்குமெண்ட் எழுதி வாங்கினவங்களும் விற்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இரட்டை ஆவணங்கள் பதிவிற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பவர் எழுதி கொடுத்தவங்க ஃபர்ஸ்ட் லைவ்ல உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா பவர் எழுதி கொடுத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் டாக்குமெண்ட் செல்லாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த பவர் டாக்குமெண்ட்டை அவர் நாளது வரை லைவ்ல வச்சிருக்காரா, இல்ல அந்த பவர் டாக்குமெண்ட்டை எழுதி கொடுத்தவர் இந்த பவரை ரத்து செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிறதையும் தெளிவா பாத்துக்கணும். அதன் அடிப்படையில் தான் அந்த பவரை வச்சு ஆவணங்கள் பதிவு செய்யணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு முறைக்கு 2 முறை பவர் ஆவணங்களை வச்சு நம்ம ஆவணம் கண்டிப்பா வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அதை பார்த்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உயில் பத்திரம். உயில் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உயில் மூலம் உரிமை மாறி இருக்கிறதா ஒரு டாக்குமெண்ட்ல, எது கடைசி உயில் என்று பார்க்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட உயில் மூலம் விற்கப்பட்டால் அது நில விற்பனை பத்திரமாக கன்வெர்ட் ஆயிரும். அதற்கு பிறகு ஏதாவது பதிவு செய்யாத உயில் இருக்கிறதா என்று நிலம் விற்பவரின் உறவினர்களை கேட்க வேண்டும். பதிவு செய்யப்படாத உயில் மூலம் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அது டபுள் டாக்குமெண்ட் ஆகிவிடும். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு உயில் இருக்கும், அதுக்கப்புறம் பதிவு செய்யப்படாத ஒரு உயிலையும் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல எந்த உயில் கடைசியான உயில் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட உயில் மூலம் ஒரு ஆவணம் விற்கப்பட்டா அது அப்படியே விற்பனை ஆவணமாகவும் மாறிடும். ஸோ பதிவு செய்யப்படாத உயில் ஏதாவது எழுதியிருக்காங்களா, ஒரு சொத்து உயில் மூலியமா வந்தது, அந்த உயில் மூலியமா வந்த சொத்தை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற உறவினர்கள்ல அவர்கள் வேற ஏதாவது பதிவு செய்யப்படாத உயிலுக்கு இது எழுதி வச்சிருக்காங்களா அப்படிங்கறது தெளிவுபடுத்திக்கணும். ஸோ அப்படி தெளிவுபடுத்தாம இருந்தா டபுள் டாக்குமெண்ட் விழுந்துடும். இது பிற்காலத்தில் நம்ம நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்மளை தள்ளி விட்டுரும். ஸோ அதனால உயில பேஸ் பண்ணி ஒரு இடத்த நம்ம வாங்க போறோம், வேற ஒரு நமக்கு எழுதி கொடுக்கிறவருக்கு, அதாவது நமக்கு விற்கிறவருக்கு உயில் மூலியமா அந்த நிலம் பாத்தியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இதை நம்ம தெளிவா உறவினர்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இதுதான் கடைசி உயிலா, இதுக்கப்புறம் உயில் ஏதாவது எழுதியிருக்காங்களா, பதிவு செய்யப்பட்ட உயில் ஏதாவது இருக்கா, அல்லது பதிவு செய்யப்படாத உயில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விவரங்களை நன்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா,
செட்டில்மெண்ட் பத்திரம். செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் நிலம் விற்பனைக்கு வந்தால் செட்டில்மெண்ட் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சோ செட்டில்மெண்ட் மூலம் வந்துச்சுன்னா செட்டில்மெண்ட் பத்திரத்தை சிவில் கோர்ட் மூலம் தான் ரத்து செய்ய முடியும். இப்ப செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தை ரத்து பண்ணலாம். ஆனா செட்டில்மெண்ட் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்தவங்க எழுதி வாங்கினவங்க 2 பேரும் வந்து ரத்து பண்ணாதான் சார்பதிவாளர் அலுவலகத்துல முழுமையா ரத்து செய்யப்பட்டதா அங்கீகரிக்கப்படும். அப்படி அந்த பத்திரத்தை ரத்து பண்ணலைன்னா அது முழுமையா ரத்து செய்யப்படாது. நீதிமன்றம் தான் அந்த பத்திரத்தை வந்து ரத்து பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடக்கும் ரத்து பத்திரம் செல்லாது. சப்ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் மூலம் ரத்தாக இருந்தாலும் அதை வாங்க வேண்டாம். உயில் பத்திரம் தாய் பத்திரமாகவே இருந்தால் அந்த தாய் பத்திரம் உயில் மூலம் கிரயம் நடைபெற்று இருந்தால் அந்த பத்திரத்திற்கு லிங்க் சரியாக இருக்கிறதா. சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாவணங்களை வந்து பத்திரத்திலையும் சொல்றாங்க. அந்த அடுத்தடுத்த முன்னாவணங்களை வந்து இப்ப எழுதி வைக்கப்படுற பத்திரங்கள்ல வந்து முன்னாவணங்களா சொல்லிக்கிட்டு வராங்க. சோ அந்த மாதிரி சரியான முறையில உங்களுக்கு பத்திரம் எழுதி வரப்ப முன்னாவணங்கள் வந்து அந்த பத்திரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கவனமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1987 வெளியிடப்பட்ட யூடிஆர் 1995 வெளியிடப்பட்ட நத்தம் நிலவரி திட்டத்தின் மூலம் வாங்கியவர் அதை ரெவன்யூ ரெக்கார்டு எனப்படும் பட்டாவில் தற்போதைய உரிமையாளர் நான் தான் என்பதை அப்டேட் செய்யாமல் இருந்தால் 1987 ஆண்டுக்கு முந்தைய உரிமையாளர் அவரின் வாரிசுகள் பழைய பட்டா மூலம் கிரயம் செய்தாலோ அடுத்து நிலம் வாங்கி பட்டாவில் அப்டேட் செய்யாமல் விட்டுவிட்ட அசல் உரிமையாளர் என்றே இல்லை அவரின் வாரிசுகள் விற்று கிரயமாகி இருந்தாலோ அதுவும் டபுள் டாக்குமெண்ட் ஆகிவிடும். அதாவது 1987 யூடிஆர் வந்ததுக்கு அப்புறம் 1995 நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் ரெவன்யூ ரெக்கார்டெல்லாம் பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த இடத்த வாங்கினவங்க வெறும் விற்பனை ஆவணத்தை மட்டும் பதிஞ்சுக்கிட்டா போதாது. முறையான முறையில போய் பட்டாவில் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு தற்போது யார் உரிமையாளரோ அவர் பேர்ல பட்டா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டாவுக்கு சொந்தமான 1987 யூடிஆர்ல யாரு பேர் இருந்ததோ அவங்களே வந்து அல்லது அவர்களோட வாரிசுகளே வந்து பட்டாவுல பேர் இருக்குன்னு சொல்லி ஆவணத்தை பதியிருக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுசா இப்ப வாங்கினவங்க பட்டாவுல பேர் சரியா மாத்தலைன்னா அவர்களோட வாரிசுதாரர்களும் வந்து இந்த கிரய பத்திரம் வந்து புதுசா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஏற்கனவே பத்திரம் வாங்கினவங்க பட்டாவுல பேர் மாத்தாதனால அவங்களுக்கும் ஒரு பத்திரம் இருக்கும். பட்டாவுல பழைய நபர்களோட பேர்ல இருந்த உரிமையாளர்கள் அதாவது அவர்கள் வாரிசுகள் பத்திரம் போட்டதுனால இன்னொரு பத்திரம் உருவாகும். ஸோ இது மாதிரி இரட்டை பத்திரங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இதை வந்து விஓ அலுவலகத்துல போயிட்டு தெளிவுபடுத்திக்கணும். கரண்ட்ல நம்ம யாருக்கிட்ட டாக்குமெண்ட் வாங்க போறோமோ அவங்க பேர்ல தான் பட்டா இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து லே அவுட் ஃப்ரேம் வடிவம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உருவமாற்றம் மாற்றிய நிலமா அதாவது நத்தம் நிலமா லே அவுட் பிளாட்டா என்று பாருங்கள். அதாவது அந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நத்த நிலமா இல்ல லே அவுட் பிளாட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது எதன் அடிப்படையில லே அவுட் போடப்பட்டது, லே அவுட் போடுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, சிஎம்டிஏ அனுமதி வாங்கியிருக்காங்களா, இது எல்லாமே வந்து அவங்க வாங்கியிருக்கன்னு சொன்னாலும் நாம அப்படி அவங்க சொன்னதை வச்சு நம்ப கூடாது. டிடிசிபி அப்ரூவலோ அல்லது சிஎம்டிஏ அப்போ